டிஎன்சி தமிழர்களுக்கு வணக்கம். நான் சாய்நாத். இன்னைக்கு ஃபினான்ஷியல் சீரீஸில் தங்கத்தில் முதலீடு இப்போது சரியான முறையா அப்படின்றத பற்றி விரிவாக பேசுகிறதுக்காக மணிமந்திரி ஃபினான்ஷியல் சர்வீஸ் ஃபவுண்டர் எஸ் கோபி இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். ஓகே, தங்கத்தில் முதலீடு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தங்கத்தில் முதலீடுன்றது நீங்கள் ரெண்டு விதமாக பார்க்கணும். தங்கம் சரியான முதலீடு தான். நிறைய பேர் தங்கம் வாங்குறது ஆர்னமெண்ட்ஸாக வாங்குகிறாங்க, சில பொருட்களாக வாங்குகிறாங்க, இல்லை கிஃப்டிங்க்காக வாங்குகிறாங்க. இதெல்லாம் பர்சனல் அசெட்ஸு. இதை முதலீடுன்னு நம்ம பார்க்கக்கூடாது. உங்களோட தேவைகளுக்காக வாங்குகிற தங்கம், அது உங்களுடைய தேவைகளுக்காக வாங்குகிற தங்கம்னு நினச்சிக்கோங்க. முதலீடாக வாங்குறது அது ஃபிசிக்கல் அசெட்ஸு சில பேர் வாங்குகிறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக பார்க்கும்போது இடிஎஃப் கோல்டு, ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் கோல்டு, டிஜிட்டல் கோல்டு, இதெல்லாம் தான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொஞ்சம் லாங் டேர்மாக இருக்கணும். ஸோ அது லிக்விடபுளாக இருக்கணும். ஸோ இது முதலீடுங்கிறது வேறு, தேவைகளுக்காக வாங்குறதுங்கிறது வேறு. இதை யாரும் புரிஞ்சுக்கிறாமல் தங்கத்தில் எதை பண்ணுறதுன்னு தெரியாமல் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, தேவையை பற்றி இப்போது சொன்னீங்க. இதே மாதிரி தேவைகளுக்காக வாங்குறதுன்றதுக்காக எதுவும் முறைகள் இருக்கா? தேவைகளுக்காக வாங்குகிற தங்கத்துக்கு நீங்கள் நிறைய விஷயம் பார்க்கணும். நீங்கள் நார்மலாக தங்கம் வாங்கும்போது தங்கத்தை பொருட்களாக நீங்கள் வாங்கினீங்கன்னா அதில் செய்கூலி, சேதாரம் என அடிஷ்னல் காஸ்ட்டு நிறையவே வந்துடும். அதை எப்படி நீங்கள் அவாய்ட் பண்ணி வாங்கலாம், ஸோ அதை எப்படி கம்மி பண்ணி வாங்கலாம், அதெல்லாம் நீங்கள் கட்டாயமாக பார்க்கணும். இதில் பெரிய நிறுவனங்கள், சிறந்த நிறுவனமாக பார்த்து அதில் யார் உங்களுக்கு செய்கூலி சேதாரம் கம்மியாக கொடுக்குறாங்க, அதுக்கு என்ன மாதிரி வகையிலலாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். சில மாதத்தவணை திட்டம்லாம் இருக்கும். அது சிறந்த நிறுவனமாக இருந்துச்சுன்னா அது மூலமாக போனீங்கன்னா நீங்கள் வாங்கக்கூடிய தங்கத்துக்கு ஒரு அடிஷ்னல் ஒரு டிஸ்கவுண்ட் மாதிரி இந்த செய்கூலி சேதாரத்தை எப்படி அவாய்ட் பண்ணி வாங்கலாம்ங்கிறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, இப்போது கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டில் லாங் டேர்மாக இன்வெஸ்ட் பண்ணலாமா? இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? முதல்ல தேவைகளை பற்றி பார்த்தோம். அது உங்களுக்கு தேவைகளுக்காக வாங்குகிற தங்கம். இந்த லாங் டேர்ம் அப்படின்றது இது ஒரு முதலீடு. நீங்கள் உங்களோட முதலீடை என்ன பண்ணணும், அதில் லாபம் இருக்க மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறது தான் முதலீடு. எந்த முதலீடு நீங்கள் பண்ணினாலும் எதுக்காக பண்ணுறீங்க, அதில் லாபம் கிடைக்குமான்னு. தங்கத்தில் முதலீடு பண்ணும்போதும் முதலீடாக வரும்போது அதில் எப்படி லாபம் இருக்கும், அதில் என்ன டேக்ஸ் இருக்குது, அந்த லாபத்தில் ஏற்றம் இருக்கும்போது நம்ம எப்படி அதை மேனேஜ் பண்ணுறது, இது நீங்கள் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இது முதலீடு. இது முதலீடுக்கு கோல்டு, இடிஎஃப், ஃபண்ட் ஆஃப் ஃபண்டு, டிஜிட்டல் கோல்டு, இதெல்லாம் சிறந்த முறை. இதுதான் நீங்கள் லாங் டேர்ம் முதலீடுக்கு நீங்கள் பார்க்க வேண்டியது. ஓகே, இப்போது கோல்டோட தேவைக்கும் கோல்டோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம், இதுக்கான சிறப்பு அம்சங்கள் என்ன? கோல்டு நீங்கள் தேவைகளுக்காக வாங்குகிற கோல்டு அது டிஃப்ரெண்ட் ஃபார்மில் இருக்குது. இப்போது ஆர்னமெண்டல்ஸ் மெயினாக அது டெய்லி வியர்ஸாக இருக்கலாம், இல்லை அக்கேஷ்னல் வியர்ஸு, கிஃப்டிங்கு, சில பொருட்கள், இதெல்லாம் தான் உங்களோட தேவைகளுக்காக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. இந்த தேவைகளுக்காக யூஸ் பண்ணுறத இது நீங்கள் ஜஸ்ட்டு வாங்கியிருப்பீங்க, அப்படியே யூஸ் பண்ணுறீங்க. அது எவ்வளோ லாபம் வந்திருக்கு, இன்றைக்கி நம்ம அதை எப்படி லாபம் பார்க்குறது அப்படின்னு எதுவுமே நம்ம யோசிக்க மாட்டோம். அதுதான் தேவைன்றது. முதலீடுன்னு வந்துருச்சுன்னா நம்ம செஞ்ச முதலீடு சரியா, இப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்போ எவ்வளோ போய்கிட்டு இருக்குது, இதில் ஏற்றம் இறக்கம் எப்படி இருக்குது, நம்ம வாங்கலாமா, விற்கலாமா, இதில் வெறும் ப்ராஃபிட் மட்டும் பண்ணலாமா, இதை வச்சுக்கிறலாமா, அடிஷ்னலாக வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா, இதை நீங்கள் பார்க்குறது தான் முதலீடு. இந்த தேவையை என்ன பண்ணுறாங்க, நான் முதலீடுன்னு சொல்லிடுறாங்க, முதலீடை தேவையாக போய் வாங்கிடுறாங்க. இந்த கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது. ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா அதை நாளைக்கு நம்ம கொடுப்போம் அப்படின்னு நினச்சி நம்ம வாங்குறது கிடையாது. அது உங்களோட தேவை. இல்லை இது நம்ம கிஃப்ட் பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கோம், இல்லை இது நம்மளோட ஃப்யூச்சருக்காக இது இருக்குது, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நம்ம எப்போ வேணாலும் லிக்விடேட் பண்ணிவிட்டு இந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் முதலீடு. இந்த டிஃப்ரென்ஸ் தெரியாமல் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. இது மெயினாக நீங்கள் பார்க்கணும். முதலீட்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஏற்ற இறக்க காலத்தில் எப்படி இருக்கும், நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாமா, டிக்ரீஸ் பண்ணலாமா, அதை ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும். நீங்கள் அதை கவனிக்கலைன்னா முதலீட்டில் பிரச்சனை வந்துடும். இதுதான் முதலீடுன்றது. ஓகே, தங்கத்தில் முதலீடு செய்வதுன்றது சரியான முறையா, இல்லைனா வேறு எதில் முதலீடு செய்யலாமா? இந்த காலகட்டத்தில் இப்போ தங்கம் நல்லாவே மூமெண்ட்டில் இருக்குது. எல்லாம் ப்ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா கண்ணா பின்னான்னு ஏறுது, அதிகபட்ச ப்ரைஸாக இருக்குது. இப்போ தங்கத்தில் முதலீடு செய்யலாமா அப்படின்னா தங்கத்தில் முதலீடு செய்யலாம். அது உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருமே தங்கத்தில் முதலீடு செய்யணும். ஏன்னா அது ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு அசெட் மாதிரி இருக்குது. அந்த அசெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது
கொஞ்சம் லாங் டேர்மாக இருக்கணும். ஸோ அது நீண்ட கால முதலீடாக இருந்துச்சுன்னா தங்கத்தில் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ரொம்ப ஷார்ட் டேர்முக்காக 3 மாதத்தில் போட்டு பணம் எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சி எதுவுமே இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த நீண்ட கால முதலீடு அதில் வந்து நிறைய ஏற்றம் இறக்கம் இருக்கும்போது நீங்கள் பார்த்து மேனேஜ் பண்ண முடியும். எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்றத காட்டிலும் இப்போ என்ன சூழ்நிலையில் தங்கத்தோட ப்ரைஸ் ஏறுதுன்றது தான் முக்கியம். இப்போ வந்து கொஞ்சம் குளோபல் ட்ரெண்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ மற்ற கண்ட்ரியில் நடக்கக்கூடிய ப்ராப்ளம். ஸோ ஒவ்வொரு சைடு நிறைய காண்டினென்ட்ஸில் அங்கங்கே நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஒவ்வொரு கண்ட்ரீஸுக்கும் ஒரு பிரச்சனைகள் இருக்குது. அந்த மாதிரி குளோபல் ட்ரெண்ட் வந்து கொஞ்சம் டஃப் இருக்கும்போது எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து தங்கத்தில் முதலீடு பண்ணிடுவாங்க. அது கொஞ்சம் சேஃபு. இது காமன் மெட்டல் ஃபார் கம்ப்ளீட் வேர்ல்டு. அதனால் வந்து எங்கே போனாலும் இதுக்கு ஒர்த் இருக்குது, வேல்யூ இருக்குது, ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஸோ இது ஆல்டர்னேட்டிவ் ஃபார் உங்களோட கரன்சிக்கு இது ஈக்குவலண்ட்டாக நீங்கள் ஹெட்ஜ் பண்ண முடியும், வேல்யூ இருக்குது. அதனால் தங்கத்தோட டிமாண்டு அதிகமாக இருக்கிறதுனால தங்கத்தோட டிமாண்டு உடனே குறைய போகிறதும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் எல்லாருமே தங்கம் வந்து வாங்கி வைப்பாங்க. இது ஒரு இண்டிவிஜுவலாக வாங்குறத காட்டிலும் சில கண்ட்ரீஸ்லாம் வந்து தங்கத்துலேயும் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வால்யூம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கிறனால தங்கத்துக்கு டிமாண்ட் இருக்குது. அதனால் என்ன ஆகும், இந்த தங்கத்தோட டிமாண்ட் இருக்கிறனால ப்ரைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறும். இது எந்த அளவுக்கு பீக்கில் இருக்கும் அப்படின்றது யாருனாலையும் கணிக்க முடியாது. இதுக்கு முன்னாடி நடந்தது வந்து பயங்கரமாக ஏறி இருக்குது அப்படின்னா அது ஒரு சூழ்நிலை. ஒரு 10 வருஷம் ஏறலைன்னா ஒரு 105 வருஷத்தில் ஏறும். ஒரு வருஷம் ஏறலைன்னா 100 வருஷம் இறங்கும். கண்டினியூஸாக 3 வருஷம் ஏறும், அப்புறம் ஏறாமல் கூட இருக்கலாம். அதனால் இனிமேல் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நீங்கள் ரொம்ப லிமிட்டடாக தான் இன்வெஸ்ட் பண்ணணும். எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, தங்கத்தில் நான் மொத்தமாக போட்டிருந்தா இவ்வளோ வந்திருக்கும். அது ரொம்ப தவறான ஒரு ஐடியா. அது ஒரு அசட் கிளாஸ். நீங்கள் எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் எப்படி பார்க்குறீங்களோ தங்கமும் ஒரு அசட் கிளாஸ். ஒரு தனி மனிதனாக ஒரு இண்டிவிஜுவல் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்கள் அசட் கிளாஸில் கோல்டு ஒரு போர்ஷனை எடுத்துக்கோங்க. அதில் வந்து எவ்வளோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், உங்களோட ரிஸ்க்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதிகபட்சமாக ஒரு 15-20% இந்த அசட் கிளாஸில் வச்சுட்டிங்கன்னா உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, க்ரோத்து, வாலட்டிலிட்டி எல்லாமே வந்து ஆவரேஜாக பெட்டர் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கும். அதிகபட்சமே நீங்கள் 15-20% தான் இந்த அசட் கிளாஸில் வச்சுக்கலாம். ஓகே, தேவைகளுக்கான தங்கம், முதலீட்டுக்கான தங்கம், இது ரெண்டுத்துக்குமான விளக்கத்தை எளிமையாக புரிகிற மாதிரி சொன்னீங்க. நன்றி. வணக்கம். இது போன்ற இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க எங்களோட யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லையும் எங்களோட இணையமான tnctamil.com இணைந்திருங்க. நான் சாய்நாத்.